எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ராஜா சாருக்கு இப்போ இந்த சங்கீத மேகம் இந்த ஓ படம் சங்கீத மேகம்லாம் அதெல்லாம் நிறைய தடவை வாட்சி அதனால அது மைண்டுக்கே வரல. அது ஓப்பனிங் அந்த ரோல் தான் அதோட ஐக்கன். நிறைய சேனல்ல அந்த ரோல் அப்படி அது பண்ணும்போதே சங்கீத மேகம் தான் அப்படின்னு சொல்லணும். இது ட்ரம்ஸ்ல வாச்சிருக்காங்க. இதுதான் சார் வாச்சிருக்காரு. புஷ்வல் சார் இப்படிதான் வாச்சிருக்காரு. காங்கோல ஒருத்தர் நான் சொன்னேன் ராஜா நடன். இதுதான் ராஜா சாரோட நடன். இப்ப ரெண்டு சேர்த்து இதுல ஸ்பெஷலா தேர்ட் பீஜம் வேற லெவல். தேர்ட் பீஜம்ல அந்த டைம்ல இதை கேட்கும் போது இது எப்படிடா ஒருத்தர் வாச்சிருக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனா இதை 2 பேர் வாட்சது தான். இது 2 பேர் வாட்சது தான். அதாவது அந்த ஐ ஹேட் வந்து இப்படி போயிட்டே இருக்கும். இப்ப இந்த ரோல் போயிட்டே இருக்கும். இதுல அப்படியே இது கூடயே அப்படியே இந்த விக்ரம்னு ஒரு பாட்டு இருக்கு. அது பயங்கரமா இருக்கும். விக்ரமே தெரி அதுல எல்லா பாட்டுமே தெரி. விக்ரம் 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 விக்ரம். இந்த பேட்டர்ன் அல்டிமேட். இது நார்மலா வாசிக்க முடியாது அந்த பேட்டர்ன். அப்படி வரணும். வனிதாமணி வனிதாமணி அதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா 2 டோனுமே கேட்கும். என்ன 2 டோன்? ஸ்னேர் டோனும் கேட்கும். ஸ்னேர்ல இந்த கிராஸ் ஸ்டிக் டோனும் கேட்கும். சி இதை எப்படி வாச்சிருப்பாங்கன்றது ஒரு இமேஜினரியில தான் நானே வாசிக்கிறேன். இதை 2 பேரும் வாச்சிருக்கலாம், இல்ல சார் மட்டுமே தனியாகவும் வாச்சிருந்திருக்கலாம். இதை கம்போஸ் அப்படி பண்ணிருக்கலாம். வேற லெவலில் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. பல்லவி இது இப்படி இருக்கும், சரணம் அது வேற மாதிரி இருக்கும். சி ஃபர்ஸ்ட் அந்த ஓப்பனிங் இப்படி போயிட்டே இருக்கும். தாராதீரி 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 லாலாதீரி தாராதீரி தாராதீரி 1 2 3 வனிதாம் ஆடடி எவ்வளவு பெரிய ஒரு வேலை. கஷ்டம் சார், வாசிக்கிறதே கஷ்டம். பேலன்ஸ்டா வாசிக்கிறது. அதுவும் பாடிக்கிட்டே அதான் இதோட சரணம் தான் அப்படியே கலர் மாறும். ஒரு சரணத்துல இங்க கட் பண்ணிருப்பாரு. அது அவருடைய அந்த கம்போஸ் தரதி கரி 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 தராரி தாரரார தாரரார தாரரார. என்ன கம்போஸ் சார் அப்படி யோசிச்சிருக்காரு. அவங்க கூட இருந்தவங்களாம் ஒரே நாள்ல அதை பழகி வாச்சிருக்காங்கன்ற போது என்ன சொல்றதுன்னே தெரியல.
நம்ம ஒரு வாரம் அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு வாரம் ஆனாலும் திருப்பி நம்மளால ஷோ வாசிக்கும் போது நமக்கு மறந்து போயிடுது. ராஜா கையை வச்சாவும் ராஜா கையை வச்சா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு காம்போ சார். அதில் ஓப்பனிங்ல ஆரம்பிச்சு அந்த பாட்டு அந்த சுச்சுவேஷனுக்காகவே அந்த ஓப்பனிங்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன் அந்த பாட்டில். ஏன்னா அது அந்த ஸ்பீச் இருக்கும், சுக்கடி தனமா பேசுனா தின்ற சொத்துக்கு தாளம் தாண்டா போடணும். கண்டபடி பேசாத மடு போடணும். அந்த இடத்துல ஒரு ரோட் ஸ்னார் வச்சிருப்பாங்க. என்ன ராங்கா போயிடும் ஐயா அந்த மாதிரிலாம் டைலாக் வரும். என்ன ராங்கா போகுமா போதுனே போதுனா அப்படி சொல்லு. கைய பிடிச்சா ராங்கா போன இல்ல அங்கேருந்து 6-8 போகும். 6-8 போகும். கைய பிடிச்சா அது ராங்கா போன இல்ல போதுனே கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. இது நார்மலான ஒரு பேட்டர்னு. இது நார்மலான ஒரு ஷோ டு ஃபீல்னு இது ஒரு இந்த ஸ்டைல் பேர் ஷோ டு ஃபீல். இப்படி ஒரு பேட்டர்னு. இதுல அந்த சரணம் இப்போ அந்த சரணத்துல அந்த டிஃப்ரெண்டா அப்படி போயிட்டு வெஸ்டர்ன்ல போயிட்டே இருக்கும். பிஜிஎம்ல வயலின் அப்படி போகும். மனது கதகது கதகது ஜங்கர் 1 2 3 4 5 6 7 அந்த இடத்துல சரணத்துல அந்த கட்டிங் அந்த கவுண்டே டிஃபரெண்ட். 7ல வச்சிருப்பாரு. அந்த கவுண்ட வந்து 7ல வச்சிருப்பாரு. பேட்டர்ன் இப்படி போவோம். ராஜா கைய வச்சா 7 1 2 3 4 5 6 7. ரொம்ப கஷ்டம். பாடுறவங்களுக்கே அப்படியே ரெடியா இருப்பாங்க எங்கடா வருது அப்படின்னு. இப்போ இந்த பாட்டு நான் பண்ணும்போது எனக்கு இன்னும் ஒரு பாட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும்னு தோணுது சார். இது சரியான பாட்டு. இது பூ போட்ட தாவணின்னு ஒரு பாட்டு இருக்கு. பூ போட்ட தாவணி போதையில் அதோட கணக்கு வச்சிருப்பாரு பாருங்க கம்போஸ். இது எப்படி அப்படி அவருக்கு தோணுச்சுன்னே தெரியல. ஜென்ரலா பூ போட்ட தாவணி இப்படிதான் ஒரு லிரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பூ போட்ட தாவணி. ஆமா. ஆனா அதை எப்படி அதோட விஷயம் போய் மக்களுக்கு எப்படி சேரணும்னா தக்க திமி தக்க தக்கிட்ட தக்க திமி தக்கிட்ட இவ்வளோ ஃப்ரேஸ் அதுல அமைச்சிருக்காரு. இதை பாருங்க. தக்க திமி 4 தக்க தக்கிட்ட 5 தக்க திமி தக்க தக்கிட்ட அப்புறம் ஒரு தக்க திமி 4 அப்புறம் ஒரு தக்கிட்ட. கவுண்ட் பண்ணுங்க. 4 2 3 4 3 எவ்வளவு? தக்க திமி தக்க தக்கிட்ட தக்க திமி தக்கிட்ட மொத்தம் அதாவது 4 8 12 16 16 அட்சரத்தை எப்படி பிரிச்சிருக்காருன்னா 16 அந்த அட்சரம் 16 அட்சரம் 16 மாத்திரை அந்த பிரிச்சிருக்காரு. 14 அது பாதி 8 4 ஒரு கவுண்ட் பேசி பூ 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 போட்ட தாவணி போதையில் அந்த ஓப்பனிங்கே முடிஞ்சிருச்சு. இதை எடுக்கவே சிங்கர்ஸ் ஸ்டார்டிங்ல எடுக்கிறது கஷ்டப்படுவாங்க. பூ போட்ட இதான் அது. தக்க திம்மி தக்க தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட இவ்வளவு நுணுக்கத்தை நம்ம மக்களுக்கு எப்படி எடுத்துட்டு போய் சேர்க்க முடியும்? இதை கேட்க தான் முடியும், ரசிக்க தான் முடியும். தக்க திமி தக்க தக்கிட்ட தக்க திமி தக்கிட்ட இது அப்படியே இங்க அப்படி இந்த ஐஹெட்ல இதெல்லாம் அப்படி தட்டியிருக்காங்க. அப்படி புள்ள அறியும். பூ போட்ட அதுல என்ன ஸ்பெஷலா ஒரு பாட்டு தள்ளி தள்ளி எடுத்திருப்பாரு. பூ போட்ட தொண்டாவணி ஒன் போதையில் ஒன் ஆடுது.
ரொம்ப கஷ்டம். இதுல பயங்கர ஸ்பீட் ரோல்லாம் இருக்கு. ஓப்பனிங் ரோலே பயங்கர தெரியா இருக்கும். இப்படி ஆரம்பிச்சிருப்பாரு. செகண்ட் பிஜிஎம்ல எடுத்தோடனே எப்படி வாங்க ஆடுது. செகண்ட் பிஜிஎம் எண்டு பல்லை முடிஞ்சோடனே ஆடுது. அந்த இது அப்படி வச்சிருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இதெல்லாம். அப்படியே ஸ்டேஜில் இந்த சாங்லாம் போட்டாருன்னா அப்படியே பயங்கர கோஷ் ஆகிடுவேன். என்ன பிளேயிங் சார், எப்படி அதாவது அப்படியே உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஊறி இருக்குது, அப்படியே கணக்கூட அமேசிங் சார். சந்தோஷம் சார், சந்தோஷம். இன்னொரு இதே மாதிரி ஒரு ஐகானிக் சாங் மடை திறந்து. சூப்பர் சார். ஸ்டார்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட 10 பாட்டில் மடை திறந்து. நான் ட்ரம்ஸ் வாசி ஸ்டேஜ் ஏறுறதுக்கு ஸ்டார்டிங்கில் 10 பாட்டில் ஒரு பாட்டு மடை திறந்து. அந்த ஓப்பனிங் அந்த ரோல் அது ஃபர்ஸ்ட் எனக்கு கணக்கே புரியாது. சரி, அந்த வயலின்ல கொடுப்பாங்க. அந்த ஆக்சென்ட், அந்த கிரசண்டோ, அந்த கீழே இருந்து எடுத்துருவாங்க. இந்த பேட்டர்ன் நார்மல் ஒரு ராக் பேட்டர்ன். அந்த ராக் பேட்டர்ன் வச்சு அந்த பயங்கர ஹிட். அந்த பிளேயிங்காகவே அந்த இது அந்த ரோல் தான சரணமும் சேம் பேட்டர்ன் தான். தான அதுல வயலின்ஸ் அதெல்லாம் பின்னி எடுத்திருப்பாங்க. அவர் இப்ப பண்ணிட்டு வந்த அந்த சிம்பனி அந்த லிஸ்ட்ல இந்த பாட்டும் இருக்கு. அந்த பிஜிஎம்ல போட்டு பிரிச்சு எடுத்திருப்பாரு. அவ்வளோ ரசிக்கலாம் அந்த இதுல. இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஸ்டேஜ்ல வாசிக்கும் போது எப்படி சார் இருக்கும் சார்? நம்ம நிறைய ஷோ வாசிக்கும் போது 2.5 hours மேக்ஸிமம் 3, சம்டைம் 3.5 போனாலும் நம்மளுக்கு தெரியாது. ராஜா சார் சாங்கை போட்டு வாசிக்கிற ஷோன்னா நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சமீபமா அந்த காப்பி ரைட்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்ததுனால நம்மளால ஸ்டேஜ்ல நிறைய அதை பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் நான் ஷோ கச்சேரி வாசிக்கிறதே நான் விட்டுட்டேன். இப்போ நான் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் தான் வாசிக்கிறேன். இன்ஸ்ட்ருமெண்டல் ஷோ, ஃபியூஷன், அந்த மாதிரி கிளாசிக்கல் இதான் வாசிக்கிறேன். கச்சேரி போய் பாடுறது ரொம்ப ரேர் வாசிக்கிறது. நான் ரொம்ப என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யாராவது இது பண்ணா தான் நம்ம ஷோஸ் போய் வாசிக்கிறோம். பட் ரெகுலரா இன்ஸ்ட்ருமெண்டல் ஷோஸ் வாசிக்கிறோம். வயலின் இன்ஸ்ட்ருமெண்டல் ராஜா சார்து, மியூசிக் ஃப்ளூட் இன்ஸ்ட்ருமெண்டல் ராஜா சார்து, இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம வாசிக்கிறோம். மக்கள் எப்படி சார் வரவேற்பாங்க பாடல்கள்லாம்? இந்த மாதிரி பாடல்கள்லாம் வாசிக்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு கடந்த ஒரு 10 வருஷமா நம்ம போய் எங்க வாய்ச்சாலும் இந்த ராஜா சார் பாட்டை போட்டாவே பீக் ஆயிடுவாங்க. குறிப்பா ஒரு பாட்டுன்னா அதுக்கு வந்து எப்படி கீபோர்டு பாட்டு இதெல்லாம் முக்கியமோ அதே மாதிரி ரிதம் ஒரு சைடு முக்கியம். அதுக்கு யாரும் அவ்வளோ பெருசாக ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. பட் அதை நான் ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் நான் அந்த அக்கோஸ்டிக்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் இப்போ வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலையும் சிரமமே பார்க்காம பேட் வரைக்கும் வச்சு வாசிக்கலான்னு. அக்கோஸ்டிக் ட்ரம்ஸை போடுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அதுதான் வேணும் மெயின். இன்னொரு ஒரு பாடல் வந்து நீ அப்போதே பார்த்த புள்ள அப்படிங்கிற பாடல், அந்த பாடல் ரிதம் பற்றி சொல்லுங்க சார். இப்போ நார்மலாக சார் 6/8 பாட்டு எல்லாமே நிறைய ஒரு கேட்சிங்கான டியூனில் பண்ணிடுவார். கேட்சிங்கான டியூனில் பண்ணாலும் 6/8 ரிதம் எல்லாமே ஒன்று தான். 6/8 ரிதம் குத்து பாடல்கள்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு எதுவும் டச் கிட்டிஞ்சிக்கும் இந்த மாதிரி ஸ்பீடு வேரியேஷன் ஆகும். 2 பார் பேட்டர்ன், சிங்கிள் பார் பேட்டர்ன், அவ்வளோதான் வரும். இப்படிதான் ஸ்டார்டிங் சார் ஆரம்பிக்கும் போது பாட்டு ஆரம்பிச்சா என் மனசு. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி பேட்டு தான் வரும். இல்ல சிங்கிள் பார் பேட்டர்ன் 6/8 இப்படிதான் வரும். இந்த பாட்டுல 6/8 ரொம்ப டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணிருப்பாரு.
பாட் ஃபுல்லா இந்த பேட்டர்ன் தான். ஆனா இந்த பேட்டர்ன் அது யோசிச்சதே பெரிய விஷயம். பெரிய விஷயம். ஆமா ஆமா. இப்படி போயிட்டு இருக்க ஒரு ஜெனரேஷன்ல அவரோட யோசிச்சிருப்பாரு அந்த கிரியேஷன் காட், மியூசிக் காட். சரி, அப்புறம் எனக்கு பிடிச்ச இன்னொரு ட்ரம்மிங் சாங், அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுல வாச்சிருக்கிறது அது ரொம்ப காங்கோ தனியா ஒருத்தர் வாச்சிருப்பாரு, ட்ரம்ஸ் ஒருத்தர் தனியா வாச்சிருப்பாரு, ரோல் தனியா வாச்சிருப்பாங்க. இந்த பாட்டுக்கு நின்னு கூறி வரணும், நின்னு கூறி வரணும். அது நல்ல ஒரு சாங்கு. அது ஓப்பனிங் பீஜம் அதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். அந்த பேட்டர்ன் டைரெக்டாக போயிடுவோம். இது பல்லவி பேட்டர்ன். இப்படி போயிட்டு இருக்கும். இதோட அந்த பீஜம் அதுதான் அந்த கிளாஸ். One, two, three, four. Tang 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 tang. அங்க சரணம் இப்படி போகும். அந்த அந்த ரோட்டோலயே அவ்வளவு பெரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். அது கேட்ட உடனே அது என்னமோ அந்த கலர் லைட் ஃபிளிக்கர் ஆகுற அந்த ஃபீல் கொடுக்கும்ல, இந்த ஃபீல். ஸோ எனக்கு பிடிச்ச ட்ரம்மிங் சாங்ல இந்த பாட்டும் இருக்கு. இன்னொரு ஒரு ஐகானிக் சாங் அதுதான் இது. இந்த இப்போ நம்ம அப்படி கேட்டிங்கன்னா இந்த ஒரு பாட்டு தளபதி சின்ன குழந்தை கூட இந்த பேட்டர்னை வாய்ச்சாவே அந்த பேட்டர்ன் இது என்னன்னு சொல்லிடும். நம்ம பேட்டர்ன் வாசிப்போம், அதுக்கு முன்னாடி ஒரு சோலோ இருக்குது, அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும். இப்போ இந்த பேட்டர்ன் வாசிங்கன்னா எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. பாட்டு எல்லாருக்குமே தெரியும். இதில் ஒரு ரீ ரெக்கார்டிங் இருக்கும். இப்போ சொன்னீங்க நீங்கள், அப்போ கேட்ட ரீ ரெக்கார்டிங் இந்த பாட்டில் எல்லாருக்கும் தெரியும். அப்பதான் நீ பிறந்த அப்படியே பேக்ரவுண்ட் போகும். அப்ப நான் ஒரு ட்ரெயின்ல விட்டேன் அப்படி இருக்கும். அந்த இதான் அந்த ஃப்ளூட்டை போவோம், அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றி இதான் அந்த சீனு. அந்த இடத்துல இதை வச்சிருப்பாங்க. அந்த போகி பாட்டு இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ அந்த காட்டுக்குயில நம்ம பண்ணுவோம் சார். இது ஆக்சுவலாக இந்த தாளம் அந்த பிக்சரைசேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு தாளம் நல்லா இருக்கும் நம்ம பாட்டை கேட்கும்போது. பட் பிக்சரைசேஷன் அப்படியே ஒரு டிஃப்ரெண்டான மூமெண்ட்ல ஏன்னா ஒரு கொஞ்சம் சிங்க் ஆகாத மாதிரி இருக்கும். கரெக்ட், டிஃப்ரெண்டான ஒரு தாளமா இருக்கும். கரெக்ட். இதுவே பாட்டு தள்ளி தான் அந்த ஓப்பனிங் சோலோவே தள்ளி தான் எடுத்துருப்பாங்க. சமத்துல எடுத்துக்க மாட்டாங்க, தள்ளி தான் வாச்சிருப்பாங்க ஓப்பனிங்க. பார்த்தீங்களா, நீங்களே அதை ஃபீல் பண்ணிருக்கீங்க பாருங்க. சரி, அது அந்த டெம்போ தள்ளி போகும் அது. சரி, சும்மா அதை ட்ரை பண்ணுவோம் சார். அதில் மொத்தம் 3 பேக்ரவுண்டுமே சோலோ. ஓப்பனிங் ஒரு சோலோ, ரெண்டாவது ஒரு சோலோ, அந்த ரெண்டாவது சோலோவே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஃபைனலாக பாட்டு வாட்ச் முடிச்சிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங். இப்போ ரெண்டாவது அந்த பிஜிஎம்.
இதுதான் அந்த பாட்டில் இருக்கிற 3 பிஜிஎம். இது 2வது பிஜிஎம் அப்படியே சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்படின்னு ஆரம்பிச்சு இந்த விஷயத்த அங்க எடுக்காம ரோல் ஆரம்பிச்சிருப்பாரு. தபலால வாசிப்பாரு, தபலா டோல இப்போ அமேசிங் சார், உடம்பெல்லாம் புல்லரிக்குது. இப்படி பண்ணியிருக்கிறாரு சார் ராஜா சார்னு பேரை கேட்டாவே எனக்குலாம் அப்படியே அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த அன்பு பயம் மரியாதை பயம் எல்லாமே வரும். அவர் பாட்டை வாசிக்கணும் ஸ்டேஜ்லன்னா எஸ்பிபி சார் பாடும்போதெல்லாம் ஒரு பாட்டை வாசிக்கலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அவர்கிட்டலாம் அவ்வளோ பாராட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அந்த பாட்டெல்லாம் வாசிக்கும் போதெல்லாம் சான்ஸே இல்லை, அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காரு சாரோட பாட்டை வாசிக்கும்போது. சார் எஸ்பிபி சார் நான் வாசிக்கும்போது அவர் அந்த மாதிரிலாம் என்னை அவ்வளோ பாராட்டியிருக்காரு. பெரிய ஒரு பாக்கியம் தான். பாக்கியம் அதான், அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணது எல்லாமே என்னுடைய அந்த நினைவுகள். அதை வச்சு தான் அப்படியே என்னோட லைஃப் அப்படியே போயிட்டே இருக்கு. சூப்பர் சூப்பர். நிறைய ட்ரம்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் ராஜா சார் மியூசிக்கில் அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மறுபடியும் நான் மன்னிச்சிருங்க. பிகாஸ் ஏதாவது ஒரு சிங்கரோ இல்லை மினிமம் ஒரு கீபோர்ட் பிளேயராவது கூப்பிட்டு வந்ததுனால உங்களுக்கு ஒரு நேரம் இருக்கும். பட் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல ஒரு கீபோர்ட் பிளேயரோட இல்லை ஒரு சிங்கரோட ஒரு ஷோ பண்ணணும் அப்படின்னு எங்கள் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். கஷ்டப்பட்டு எனக்காக பாடிக்கிட்டே அந்த ஒவ்வொரு பிஜிஎம்ஸ் மக்களுக்கு புரியணுன்றதை வாசிக்கு ரொம்ப ரொம்ப என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆதான் டிவி நேயர்களுக்கு, ஆதான் டிவி நிறுவனத்துக்கு, உங்களுக்கும் எனது இதயம் கனிந்த நன்றிகள், நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய எல்லா பணிகளும் சிறக்க ஆதன் சினிமாவின் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.